guys, welcome to my another video. Hope everyone is doing good. Yes, so இன்னைக்கு வந்து பைக் வாஷ் பற்றி தான் பார்க்குறோம். நான் என்ன பைக் வாஷ் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணுவேன், ஸோ பைக்கில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு விரும்புகிறேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகலாம்.
பைக் வந்துட்டு ஒரு ½ பக்கெட் தண்ணி எடுத்து நல்லா அதை ஷாம்பு, சின்ன வீட்டில் இருக்கிற ஷாம்பு இல்லை நீங்கள் ஏதாவது ஷாம்பு வாங்கணும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டு பைக் மேலே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்ருங்க. ஸோ தட் அது வந்து அப்போதைக்கு ஒட்டிகிட்டு இருக்க அந்த மண் அது எல்லாத்தையும் வந்துட்டு அது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் ஆஃப்டர் தட் பைக் வந்து துடைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு ஷாம்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பைக் வந்து இது கிளாத் யூஸ் பண்ணி மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி துடைக்கிறது நல்லது. இஃப் இன்கேஸ் மைக்ரோஃபைபர் கிளாத் இல்லை அப்படின்னா மேபி நார்மல் கிளாத்தில் கூட கொஞ்சம் சாஃப்டான கிளாத் எடுத்து நீங்கள் துடைக்கலாம். ஸோ எல்லா பார்ட்ஸும் துடைக்கணும். முக்கியமாக எல்லாருமே வந்து அப்பர் பாடி மட்டும்தான் துடைப்பாங்க, டேங்க்கு அப்புறம் கீழே பின்ன டெயில் அந்த மாதிரி தான் துடைப்பாங்க. அதையும் மீறி வந்துட்டு நம்ம ஃபோக்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பர்டிகுலராக பிரேக் சைடில் தண்ணி அப்ளை பண்ணி அங்கே கொஞ்சம் துடைக்கணும். பிகாஸ் அங்கே ஏதாவது டேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி அது வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த பிரேக்கிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த நடுவில் அந்த டஸ்ட்டு அதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே கொஞ்சம் அதை ட்ரை பண்ண விட்டுட்டு அண்ட் செயின் க்ளீன் பண்ணணும். ஸோ செயின் க்ளீனிங்க்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். மேபி அதோட கார்டு வந்து நான் மேலே லிங்க் பண்ணி விடுறேன், போய் பாருங்கள். ஸோ செயின் க்ளீனிங்க்கு வந்து செயின் க்ளீனிங் ப்ரஷ் தேவை, செயின் க்ளீனர் தேவை அண்டு செயின் டியூப். பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் செயின் க்ளீனர் அதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் செயின் க்ளீனர் அது ப்ரஷ் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நான் வந்து வீட்டில் இருக்க அந்த டூத் ப்ரஷ்ஷை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதும் நான் அந்த செயின் க்ளீனிங் வீடியோவில் போட்டிருப்பேன். மேபி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்புவே வந்துட்டு அதில் அப்ளை பண்ணி ஸோ நீங்கள் அது ஜஸ்ட்டு போட்டு நல்லா ரப் பண்ணிங்கன்னா அந்த டர்ட்ஸ் ஓரளவுக்கு வந்துடும். நான் வந்து ஒரு 100% வந்து ரிமூவ் ஆகும்னு சொல்ல மாட்டேன். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி வந்து ஒரு 70 to 80% இருக்கிற டர்ட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுரும். மேபி செயின் க்ளீனர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு நல்லா அந்த டர்ட்டெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அது நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். பட் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அப்போதைக்கு இந்த ஷாம்பு வீட்டில் இருக்க ஷாம்பு இல்லை வீட்டில் இருக்க ஷாம்பு வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 70 to 80% வந்து உங்களுக்கு செயின் க்ளீன் ஆகும். அண்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு செயின் டியூப் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக ஆல் ஓவர் இது செயின் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்னொரு விஷயம், செயின் க்ளீன் பண்ணும்போது செயின் மட்டும் அந்த செயின் மட்டும் க்ளீன் பண்ணாமல் செயினோட ஸ்ப்ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு பின்னால் இருக்கிற அட்லீஸ்ட் அந்த பின்னால் இருக்கிற ஸ்ப்ராக்கெட்டையாவது நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அங்கேயும் டேர்ட்ஸ் இருக்கும். மேபி நீங்கள் செயின் க்ளீன் பண்ணி அங்கே டேர்ட்ஸ் இருந்தாலும் அது அகெயின் வந்து திருப்பி அதை வந்து டேர்ட்ஸை வந்து ஈஸியாக கொண்டு வந்துடும் செயின்குள்ளே. ஸோ அதையும் ஓரளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஸோ நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன், நான் எப்பவுமே செயின் பைக் பாலிஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு பைக் பாலிஷ் ஏன் யூஸ் பண்ணோம் அப்போ தான், அதனால தான் என் பைக் பார்க்க வந்து அந்த பெயிண்ட் குவாலிட்டி இன்னும் பார்க்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸி லுக் நல்லாவே தரும். அண்டு பெயிண்ட் குவாலிட்டியும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா என் பைக் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா கிளாஸியாக பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் பண்ணலாம். காஸ்ட் அரௌண்ட் 30 rupees அவ்வளோதான் எனக்கு ஆச்சு. 30 to 40 rupees இஃப் ஐ நாட் ராங், அவ்வளோதான் ஆச்சு. அண்ட் ஒன் மோர் திங், பைக் வந்து ஃபேட் ஆகுது, பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகிடுது, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா பைக் வந்துட்டு மோஸ்ட்லி வெயிலுக்கு கீழே நிறுத்துறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மேபி வெளில போகிறீங்க அப்படின்னா டெம்பரரியாக ஒரு 1 hour 2 hours இல்லை ஈவன் 8 hours நிற்கிதுன்னா கூட இட் இஸ் ஃபைன். பட் ரெகுலராக அவங்க வீட்டில் நிற்க வைக்கும் போது வெயில் கீழே முக்கால்வாசி நிற்க வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, see you in next video. Until then, bye bye.